RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் கோட்டேஸ்வர் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் பஞ்சர் பார்க்கும் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் அப்துல் ரஷீத் என்ற 19 வயது இளைஞர் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இந்த கடை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ளதால் தினந்தோறும் ஏராளமான கஸ்டமர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காலை 10 மணி அளவில் அப்துல் ரஷீத் வழக்கம் போல தனது கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பள்ளி வேனை ஓட்டி வந்த டிரைவர் ஒருவர் வண்டியில் இருந்த மாற்று டயருக்கு பஞ்சர் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதன்படி அப்துல் ரஷீத்தும் அந்த டயரில் பஞ்சர் பார்த்து கொண்டிருந்துள்ளார். அவர் அந்த டயருக்கு மேலே அமர்ந்து கொண்டு காற்று நிரப்பியதால் காற்றின் அழுத்தம் அதிகமானதாக சொல்லப்படுகிறது. அடுத்த நொடி அப்துல் ரஷீத் அந்த டயருக்கு அருகில் நகர்ந்து வந்தபோது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த டயர் வெடிகுண்டு போல வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் சிக்கிய அப்துல் ரஷீத் ஒரு ஆள் உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டு படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். வெடிகுண்டு சத்தம் என நினைத்த அக்கம் பக்கத்தினர் பதற்றத்துடன் அந்த பஞ்சர் கடைக்கு ஓடி வந்தனர். அப்போது அந்த பள்ளி வேனுக்கு அருகில் படுகாயங்களுடன் கிடந்த அப்துல் ரஷீத்தை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்துல் ரஷீத்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உடுப்பி போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சரான டயருக்கு காற்று நிரப்பும் போது இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சிகரமான CCTV காட்சிகள் காண்போரை பதைபதைக்க செய்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.